கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். உலகம் எங்கிலும் இன்னைக்கு தந்தையர்கள் தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க. எல்லா தந்தையர்களுக்கும் ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. எல்லா பிள்ளைகளுக்கும் அவர்களுடைய தகப்பனார்கள் தான், அப்பாமார்கள் தான் ஹீரோவா இருப்பாங்க. வேதத்துல கூட எலியா எலிசா என்ற இரண்டு நபர்களை பார்க்கிறோம். எலிசா மகனாகவும் எலியா தகப்பனாகவும் தென்படுகிறார். எலியா கிட்ட கேட்கிறாரு, உங்ககிட்ட இருக்குத எனக்கு கொடுங்கல அப்படின்னு கேட்கிறாரு. எலியா சொல்றாரு, பெற்றுக்கொள் எத்துக்கொள் அப்படின்னு சொல்றாரு. நீ நான் தராம உனக்கு யார் தருவான்னு சொல்லும் பொழுது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அங்க நடக்குது. ஆனா கடைசியில் அதை பெற்றுக்கொள்கிறார் எலிசா. இன்னைக்கு நம்மளுக்கும் ஒரு சில பிள்ளைகளுக்கு தகப்பனார் இல்லாம இருக்கலாம், இந்த நாள்ல கூட ஏங்கி கொண்டிருக்கலாம். ஆனா ரோமர் 8:15 சொல்றாரு, அப்பான்ற கூப்பிடுற புத்தியுள்ள சுரிகாரத்தை அவர் கொடுத்திருக்கிறாரு. ஏசப்பா நம்மளுக்கு அப்பாவா இருக்கிறாருங்க. ஏசப்பா அப்படின்னு கூப்பிட்டு நம்ம அவரை ஃபாலோ பண்ணி அவர்கிட்ட கேட்கும் பொழுது அவருக்கு இருக்கிற எல்லா காரியத்தையும் நமக்கு என்று தரன்னு சொல்லியிருக்கிறாரு. என்னெல்லாம் மிகுந்த காரியங்களை நீங்க செய்வீங்கன்னு சொல்லி இருக்கிறாரு. அதனால வருத்தப்படாதீங்க, நல்லா ஹாப்பியா இருங்க. ஏசப்பா உங்களுக்கு இருக்கிறாரு. அப்பாவை நல்லா சேரப் பண்ணுங்க, ஏசப்பாவை நல்லா சந்தோஷப்படுத்துங்க. அப்பா கூடிய காரியங்களை பிள்ளைகளை செய்யுங்க. அதனால இந்த நாள்ல இதை பார்த்து கொண்டிருக்கிற அநேகருக்கு கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.